இனிமே வீடு கட்டுற யாரா இருந்தாலும் விண்டோவே இல்லாத வீடு தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பேன் பிறப்பிச்சிருக்காங்க. மதன் எங்க வீட்ல 1008 ஜன்னல் இருக்குது. நான் என்ன மதன் பண்றது? அப்படின்னு சொல்லி நீங்க டென்ஷன் ஆகுறதுக்கு முன்னாடி நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்றேன். இந்த பேன் வந்து ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய தாலிபான் வந்து பிறப்பிச்சிருக்காங்க. சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து இந்தியால இருக்கிறது, அப்பா! இந்த நாட்லலாம் போய் மாட்டியிருந்தோம்னா என்ன ஆயிருக்கும்னு யோசிக்கிற மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு பெட்டரா இந்தியால இருந்துட்டு இருக்குது. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தாலிபான் கவர்ன்மென்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். கண்ணு முன்னாடி தான் 2021ல பவர கேப்சர் பண்ணாங்க. கோவிட பத்தி உலகமே பேசிட்டு இருந்த நேரத்தில. தாலிபான் வந்து ஆப்கானிஸ்தான்ல ஆட்சிக்கு வந்த காலகட்டத்திலிருந்து ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அதுல லேட்டஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் தான் பெண்கள் வந்து இருக்கிறது வெளிய தெரிஞ்சிறக்கூடாது. தெரியாம கூட ஆண்கள் வந்து பெண்கள பாத்துறக்கூடாதுங்கிறதுக்காக, வீட்ல பொண்ணுங்க இருக்கிற ரூம்ல வந்து விண்டோ இருக்கக்கூடாது. ஆல்ரெடி விண்டோ இருந்துச்சுன்னா, அத வந்து செங்கல் வச்சு மூடிடுங்கன்னும், கிச்சன்ல வந்து விண்டோ இருக்கக்கூடாது. வெளிய வந்து எக்ஸ்டிங்கிஷ்க்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சீங்கன்னா, சிம்னி வச்சு அனுப்பிச்சுக்கோங்கன்னும் சொல்லிட்டு பயங்கரமான ரூல்ஸ் ஆப்கானிஸ்தான்ல தாலிபான் கவர்ன்மென்ட் போட்டிருக்காங்க. இன்னைக்கு வீடியோல தாலிபான் கவர்ன்மென்ட் பவர் எடுத்ததுக்கு அப்புறம் கிரேசியா இருக்கக்கூடிய 16 ரூல்ஸ் சொல்லப் போறேன். இது எல்லாமே பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்ல, பசங்களுக்கும் ரூல்ஸ் இருக்குது. பாட்டு கேட்கக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு தெரியுமா? இங்க நெறைய வந்து இளையராஜா ஃபேன்ஸ்ல இருந்து யுவன் சங்கர் ராஜா ஃபேன்ஸ் வரைக்கும் இருப்பீங்க. பாட்டு கேட்கக்கூடாதுன்னுலாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ, அந்த மாதிரி ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன். அதுல வந்து கிரேசியா இருக்கக்கூடிய 16 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆப்கானிஸ்தான்ல என்ன இருக்குங்கிறத உங்ககிட்ட சொல்லப் போறேன். இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கிற சுதந்திரத்திலே நம்மளுக்கு வந்து நெறைய பிரச்சனைகள் இருக்குது. நம்ம போராடிட்டு இருக்கோம். ஆனா, ஒரு இடத்துல உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு சித்திரவதைகள அனுபவிச்சுட்டு இருக்காங்கங்கிறத இந்த வீடியோலேருந்து நம்ம மெயினா தெரிஞ்சுக்க போறோம். ஸோ, 16 பேன்ஸ் ஆர் 16 ரூல்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். இன் ஆப்கானிஸ்தான் ஆஃப்டர் தாலிபான்ஸ் டேக் ஓவர். இப்போ அங்க இருக்கிற மக்கள் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த 16 விஷயங்கள் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ்ட் மேரேஜஸ். பொண்ணுங்கள வந்து ரொம்ப சின்ன வயசுல, ஐ அம் டாக்கிங் அபௌட் 10 வயசு, 11 வயசுல அப்பா, அம்மாவே வந்து வேக வேகமா கல்யாணம் பண்ணி வைக்கிற ஒரு ட்ரெண்ட் வந்து இப்ப ஆப்கானிஸ்தான்ல ஆரம்பிச்சிருக்குது. 16ல ஃபர்ஸ்ட் ஒன் இதுதான். அதாவது பொண்ணா பொறந்தாங்கன்னா, ரொம்ப சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி வச்சுடுறதுங்கிறது. எதனால இது நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தாலிபான் வந்ததுக்கப்புறம் தாலிபான் ஃபைட்டர்ஸ் நெறைய பேருக்கே வந்து கல்யாணம் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா நெறைய இடத்துல நடந்து வச்சுடுறாங்களாம், பெண் குழந்தைங்கள. ஸோ, அவங்களுக்கு குடுக்க இஷ்டம் இல்லாதவங்க வந்து ரொம்ப சீக்கிரமா யாருக்கோ கல்யாணம் பண்ணி குடுத்தா போதும்னு சொல்லிட்டு, ரொம்ப சின்ன வயசுலயே 10 வயசுல, 11 வயசுலலாம் பெண் குழந்தைங்க வந்து கல்யாணம் ஆகுறது ஆப்கானிஸ்தான்ல லாஸ்ட் 2, 3 இயர்ஸ்ல நார்மல் ஆயிட்டு இருக்குது. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் பேன். ஸோ, அகைன் இது வந்து பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு பேன். ஸோ, 11, 12 வயசுக்கு மேல வந்து பொண்ணுங்க ஸ்கூலுக்கு, காலேஜ்க்கு, யுனிவர்சிட்டிக்கு எங்கேயுமே போக முடியாது. அவங்களோட படிப்பு எல்லாமே வந்து 10, 11 வயசு வரைக்கும் தான். பேசிக்கலி 10 வயசு வரைக்கும் படிக்கிறதுக்கு எனக்கு என்ன என்ன ஸ்டாண்டர்ட் இருப்பாங்க? 5த், 6த் வரைக்கும் தான். ஸோ, அதுக்கு மேல யாருமே படிக்கக்கூடாது பெண்கள். இது வந்து ஒரு புது ரூல் அங்க இருக்குது. 3 ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16ல கவர்ன்மென்ட்ல வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான பேன் இப்போ புதுசா தாலிபான் கொண்டு வந்திருக்காங்க. எம்ப்ளாய்மென்ட் பேன். இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்கிற எத்தன பேரோட அம்மாவோ, தங்கச்சியோ, அக்காவோ, வைஃபோ வேல பார்த்துட்டு இருப்பாங்க. அது வீட்ல வந்து ரெவென்யூக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம், அவங்களோட சுதந்திரத்துக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். இந்த விஷயத்த ஆப்கானிஸ்தான்ல பேன் பண்ணிட்டாங்க. இன்ஃபாக்ட் தாலிபான் கவர்ன்மென்ட் வர்றதுக்கு முன்னாடி அங்க வந்து பெண்கள் அரசியல்ல இருக்கிறதுக்கு வரைக்கும் கோட்டா 26% இருந்துச்சு. 26% வந்து விமன் தான் வந்து அங்க ஆட்சியில இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜஸ் 200 பேருக்கு மேல விமன் ஜட்ஜ் இருந்தாங்க. நெறைய டாக்டர்ஸ் இருந்தாங்க. இன்னைக்கு எல்லார்கிட்டயுமே கவர்ன்மென்ட் வேலையா இருக்கிறப்போ, கவர்ன்மென்ட்டே வந்து அவங்களோட வேலைகள புடுங்கிருச்சு. நீங்க பெண், நீங்க வேல பார்க்கக்கூடாது. வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. பிரைவேட் கம்பெனிஸ்ல வேல பார்த்துட்டு இருந்த பொண்ணுங்கள கவர்ன்மென்ட் வந்து பொண்ணுங்க இருந்தாங்கன்னா லைசென்ஸ் தரமாட்டோம்னு சொல்லிட்டு அவங்களையும் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க. என்ஜிஓ இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ல இருக்கிறவங்கள பயங்கரமா பிரஷர் பண்ணி பொண்ணுங்கள வீட்டுக்கு போ சொல்லுங்க. பொண்ணுங்க வந்து வேல பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ரூலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இதுதான் ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய 3 முக்கியமான பேன். 4வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராவல் ரெஸ்ட்ரிக்ஷன். 45 மைல்ஸ்க்கு மேல ஒரு பொண்ணு வந்து தனியா வெளிய போகவே கூடாது. அவங்க அப்படி போகணும்னா, உங்களுக்கு மஹரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மேல் கூட இருக்கணும். அவங்க அப்பாவோ, இல்ல சித்தப்பாவோ, சம்மன் லைக் தட். அவங்க கூடவே கணவனோ யாரோ ஒருத்தங்க சப்போர்ட்க்கு வரணும். ஒரு பொண்ணு மட்டும் தனியா 45 மைல்ஸ்க்கு தாண்டி டிராவல் பண்ணவே கூடாது. அப்படி ஒருத்தங்க டிராவல் பண்றாங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா, அவங்களுக்கு தண்டனைகள் குடுக்கப்படும். அண்ட் 5வது பேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூட்டி சலூன்ஸ் எல்லாம் குளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ, பெண்கள் வந்து இந்த மாதிரி மேக்கப், சலூன், ஹேர் ஸ்டைல் பண்றது, ம மெனிக்யூர், பெடிக்யூர், இந்த ஐலேஷஸ் இது எல்லாமே வந்து ஆப்கானிஸ்தான்ல கம்ப்ளீட்டா தாலிபான் பேன் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ, அங்க பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்க வந்து கிட்டத்தட்ட 60,000 பேர் வந்து சலூன்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. 60,000 சலூன்ஸ் வந்து காபூல் அண்ட் அத சுத்தி காந்தஹார் இந்த ஏரியாலலாம் இருந்திருக்குது. எல்லா இடத்தையுமே கம்ப்ளீட்டா மூடி வைக்கணும்னு சொல்லி கவர்ன்மென்ட் பேன் பண்ணிட்டாங்க. இது இன்ஃபாக்ட் லாஸ்ட் ஃபியூ டேஸ் அப்போ ரொம்ப சோகப்பட்டு நெறைய பெண்கள் வந்து எங்களுக்கு இனிமே இந்த ஒரு சுதந்திரம் கூட இல்லையா? எங்களோட ஃபேஸ மெயின்டெயின் பண்றதுக்கு நாங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ராவா மேக்கப் பண்றதுக்கு ஒரு ஃபேஸ வந்து ஹேர் கட் பண்றதுக்கு சலூன்ஸ் வரைக்கும் கூட வந்து விமன்க்கு கம்ப்ளீட்டா கட்டு. ஸோ, ஐப்ரோஸ் பண்றது எதுக்குமே எங்கேயுமே போ முடியாது. எதா இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே பண்ணிக்கிட்டா தான் உண்டு. வெளியில எங்கேயுமே போய் பண்ண முடியாது. 60,000 சலூன்ஸ் வந்து விமன் பியூட்டி சலூன்ஸ் வந்து குளோஸ் பண்ணப்பட்டிருக்குது. அதுக்கு வச்சு வேலை நம்பிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அவ்வளோதான். ஓகையாவாயிடுச்சு.
அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6வது இதுதான் விண்டோ பேன். இந்த விண்டோ பேன் மேட்டர் என்னன்னா, பெண்கள் வந்து வீட்டுக்குள்ள இருக்கிறப்போ, அவங்க வந்து கிச்சன்ல சமைச்சுட்டு இருந்திருக்கலாம். ஒரு பெட்ரூம்ல தூங்கிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில வெளியில தாண்டிட்டு போற ஒருத்தன் வந்து அந்த பெண்கள பார்த்துறக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால, அந்த விண்டோவையுமே வந்து இப்போ கட்டக்கூடாது இனிமே. பெண்கள் இருக்கக்கூடிய பகுதிகள்ல வீட்ல பெட்ரூமா இருக்கட்டும், கிச்சனா இருக்கட்டும், ஹாலா இருக்கட்டும், வாட்டெவர் இட் இஸ். அந்த மாதிரி எந்த இடத்துல பெண்கள் வந்து நடந்து போகக்கூடிய இடங்கள் இருக்கோ, அங்க வந்து விண்டோவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு புது பேன இப்ப ரீசென்ட்டா தாலிபான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல ஹெட்லைன்ஸ் ஆயிட்டு இருக்குது. ஸோ ஆல்ரெடி அப்ப வீடு கட்டினவங்கலாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, விண்டோக்கு முன்னாடி வந்து இந்த செங்கல் வச்சு சுவரு கட்டிருங்க. விண்டோ இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா நாங்க தண்டிப்போம் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இதெல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க? எல்லாம் சரி. பட் இதெல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னு தானே கேட்கிறீங்க. இதுக்குன்னு மாரல் போலீசிங் ஆஃபீசர்ஸ் அவங்க செட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஊர் ஃபுல்லா இப்படி போயிட்டே இருப்பாங்க. எங்கேயாவது பெண்கள் வந்து இந்த மாதிரி விண்டோ இருக்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா, அவங்க வீட்டுக்கு ஃபைன் போடுறது, இல்ல இந்த மாதிரி தண்டனை குடுக்குறதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயத்தில தான் இருக்காங்க. இந்த 16 கிரேசியான ரூல்ஸ்ல 7த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,